அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல்டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட கூடல் புதூர்ல மறு விற்பனைக்கு வந்திருக்க ஒரு அழகிய தனி வீடை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை கூடல் நகர் ரயில்வே ஜங்ஷனுக்கு மிக அருகாமையில நடந்து போற தூரத்திலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பக்கம் ரோடு உள்ள ஒரு கார்னர் பிளாட்ல அமைஞ்சிருக்கு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்த தலவாசலோட கட்டியமைக்கப்பட்டிருந்தாலும் இந்த வீட்டுக்கு வடக்கு பக்கம் ஒரு ரோடும் மேற்கு பக்கமாக ஒரு ரோடும் உள்ள இருக்கு. மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மீட்டர்ல ரோடும், வடக்கு பக்கம் வந்து 2 மீட்டர்ல ஒரு ரோடும் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடு நம்ம மதுரை மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட கூடல் புதூர்ல, அதுவும் குறிப்பாக கூடல் நகர் ரயில்வே ஜங்ஷன்ல இருந்து நடந்து வர்ற தூரத்திலேயே இந்த வீடு மறு விற்பனைக்கு வந்திருக்கு. குறிப்பாக இது ஒரு லோ பட்ஜெட் வீடு. இப்போ இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க. முன்னாடி எலிவிஷனுக்கு வாலில் ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. ஃபேவர் பிளாக் கல் போய்ச்சிருக்காங்க முன்னாடி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு 2 வீலர் நிறுத்த பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் இன்வெர்டரு மற்றும் ஸ்பேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா தலைவாசலுக்கு 3 படி ஏறி வீட்டுக்குள்ள போற மாதிரி நல்ல உயரமாவே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவிஷன்ல ஃபுல்லாவே வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. சேஃப்டி கேட்டுக்கு இங்கேயும் ஒரு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க. பாருங்க, இங்கேயும் ஒரு எம்எஸ் கேட்டு தலைவாசல் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீட்டோட தலைவாசல் டோர் தான் பார்க்குறோம். வாங்க இப்போ இந்த வீட்டோட ஹால் பகுதியை நம்ம போய் பார்த்துருவோம். இந்த ஹாலில் ஃபுல்லாவே தளத்துல 2க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் போட்டிருக்காங்க. இது ஒரு மறு விற்பனைக்கு வந்திருக்க ஒரு லோ பட்ஜெட் வீடு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீட்டோட ஹால் பகுதி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஓரளவு காம்பேக்டான சைஸில் தான் இந்த வீடு கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. மேலே சீலிங்கில் பிஓபியில் ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஹாலில் 2க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்கில் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. அதுபோக இந்த ஹாலில் அப்படியே நேர் ஆப்போசிட் வாலில் பாருங்க ஓப்பன் செல்ஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது இந்த வீட்டோட ஹால் பகுதி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடு ஒரு வடக்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்த தலைவாசலோட கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஹாலில் இருந்து நேர் வடக்கு பக்கமாக பார்த்தோம்னா இந்த வீட்டோட கிச்சன் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட என்ட்ரன்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட கிச்சனை போய் பார்த்துருவோம். இங்கேயும் அதே சேம் பேட்டர்னில் 2க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுபோக கிச்சன் வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. நல்ல ஒரு எல் ஷேப்பில் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அதுபோக பாருங்கள், இந்த கிச்சனோட வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. ஒரு எல் டைப்பில் கிச்சன் மேடை கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் மேடை தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஜன்னல் வசதி கொடுத்துட்டாங்க. அதுபோக மேலே எல் டைப்பில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய பொருள் மேலே ஏற்றி வச்சுக்கலாம். ஒரு எல் டைப்பில் கிரானைட் மேடை, எல் டைப்பில் மேலே லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் ஷெல்ஃப் கப்போர்டு நிறையா இருக்குது. 2க்கு 2 வெர்டிபி டைல்ஸோட இந்த கிச்சன் அமைஞ்சிருக்கு. கிச்சன் வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதியும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பார்த்துட்டோம், இந்த வீட்டோட கிச்சனையும் பார்த்துட்டோம். அடுத்ததை இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த வீட்டோட பெட்ரூம் தான் பார்க்கணும். இந்த பெட்ரூம் டோரும் வடக்கு பார்த்து தான் வச்சுருக்காங்க. இப்போ வாங்க இந்த பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணி இந்த பெட்ரூம் பார்த்துருவோம். இந்த பெட்ரூம்லையும் சேம் பேட்டர்னில் 2க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்கில் கொடுத்துருக்காங்க. பாருங்க, நல்லா 2க்கு 2 வெர்டிபி டைல்ஸு. அதுபோக இங்கே ஒரு ஓப்பன் ஷெல்ஃபு கப்போர்டு கொடுத்துருக்காங்க. அதுபோக இந்த பெட்ரூமில் ஜன்னல் வசதியும் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு நல்ல கார்னர் ஃப்ளாட்டுன்றதுனால எப்பவும் வீட்டுக்குள்ளே காத்தோட்டமும் வெளிச்சமும் நிரம்பி இருக்கும். அதுபோக இந்த பெட்ரூம்லேயும் மேலே லாஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஜாமான்லாம் மேலே ஸ்டோரேஜ் ஏற்றி வச்சுக்கிறதுக்கு தோதாவே அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு மீண்டும் திரும்ப வந்துட்டோம். இப்போ இந்த ஹாலில் இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காமனாக ஒரு டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டாய்லெட்டுக்கு வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. வித் லூவர் கிளாஸோடைய மேலே ஜன்னல் இருக்குது. இந்த டாய்லெட் பாருங்க, ஒரு இந்தியன் டைப்ல அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த டாய்லெட் முழுவதுமே வால் ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டி ரைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க.
அதுபோக தளத்தில் நல்ல கிரிப்பான டைல்ஸும் ஒட்டப்பட்டிருக்கு. கான்செப்ட் டைல்ஸ் தான் ஒட்டியிருக்காங்க. இது ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீட்டில் நம்ம ஹால் பார்த்துட்டோம், கிச்சன் பார்த்துட்டோம், பெட்ரூம் பார்த்துட்டோம், ஒரு காமன் டாய்லெட்டும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த வீட்டோட வெளிப்பகுதிக்கு வர்றோம். வந்து மேலே மாடியில் இருக்க டெரஸ் ஏரியா பகுதியை போய் பார்த்துருவோம். அங்கே மாடிக்கு போகிறதுக்கு படி ஹேண்ட் ரயில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்லேயே ஹேண்ட் ரயில் கொடுத்துருக்காங்க. நல்லா நீட்டாக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது மேலே மாடி டெரஸ் ஏரியா தான் பார்க்குறோம். பட் ஆனால் அந்த டெரஸ் ஏரியாவை ஓப்பனாக விடாமல் ஃபுல்லாகவே பாருங்கள், ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மெட்டல் ஷீட்டில் ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்காங்க. அது ஒரு மேலே ஒரு ரூமாக மாதிரி நமக்கு தேவைப்படுது இல்லையா, அதனால பாருங்கள் மேலே தட்டோடு போயிடுச்சு. இந்த டெரஸ் ஏரியா ஃபுல்லாக நீட்டாகவே இருக்குது. அதுபோக எம்எஸ் ஷீட்டில் ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு ஒரு 3/4 சென்ட் மனையில் வடக்கு பார்த்த தலைவாசலோட கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. கீழே மேலேயும் நல்லா புழைக்கலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் ஃப்ளாட்டில் நல்லா கம்பீரமாக காட்சி தருது. இந்த வீட்டுக்கு விலை ஓனர் பார்த்தீங்கன்னா 23 லட்சம் சொல்கிறாங்க. விலை பேசிக்கலாம். இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் சிறப்பாக அமைஞ்சிருக்க இந்த வீட்டை பார்க்கணுன்னா எங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்க. மதுரையில் உங்கள் வீடோ இடமோ சொத்தோ கொடுக்கணும்னா எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களை, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.